ஈசனே சிவகாமி நேசனே என ஈன்ற தில்லைவாழ் நடராஜனுடைய திருவடியை வணங்கி அருள் தரும் மண்டலகால 48 மண்டலகால விநாயகப் பெருமானுடைய கோடான கோடி பொற்றாமரை திருவடியை வணங்கியும், ராகு பகவான் மீன ராசியிலிருந்து கும்பராசிக்கும், கேது பகவான் கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் பயிற்சியாகின்றான். அப்போ ராகு கேதுனால என்ன பலன்? ராகு போக ராகு, கேது ஞானத்துக்குரியவன். அதே சமயத்தில் ஒரு ஜாதகத்தில் அவருடைய பாவத்தில் சொந்த வீடு கிடையாது, ஆட்சி உச்சம் இருக்குது. இந்த ராகு கேதுக்கள் என்ற சர்ப்ப கிரகங்கள், நிழல் கிரகங்கள், சாயா கிரகங்கள் தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை நிர்ணயம் செய்வது. ஏன் தெரியுங்களா? இந்த பூர்வ புண்ணியம் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த பூர்வ புண்ணியம் இந்த லக்னத்திலிருந்து 5ஆம் இடத்தை நிர்ணயிக்கக்கூடியது ராகு கேதுக்கள். ஆனால் அதே ராகு கேது தான் எல்லா செல்வத்தையும் கொடுக்கக்கூடியவங்க. ஒரு மனிதனுக்கு ராகு சரியான இடத்துல இருந்து சரியான சாரம் பெற்றால் அவனை பேரரசன் ஆக்கிவிடும். அதே சமயத்தில் கேதுவும் சரியான இடத்துல இருந்தால் அவனை உச்சத்தில் போய் ஞானியாக்கிவிடும். அதையே அப்படி ரிவர்ஸில் வாங்க. அந்த ராகு மோசமான இடத்துல இருந்து நீச்சம் பெற்ற ராகு நீச்சத்தில் இருந்தா, உதாரணத்துக்கு ராகு ரிஷபத்தில் நீச்சம், ரோகிணி சாரமாக இருக்குன்னு வைங்க, தலைகீழ ஆக்கிறோம். அசிங்கப்படுறது, வெக்கப்படுறது, வேதனைப்படுறது, திருட்டுத்தனம் பண்ணுறது, வழக்குக்கு போகிறது, எல்லாத்தையும் கொடுத்து கேவலப்படுத்தி விட்டு கீழே தள்ளிடும். அதே கேதுவும் அதே மாதிரி என்னென்ன இயற்கை சம்பந்தங்கள், இயற்கை சம்பந்த பஞ்சபூதங்கள், நிலம், நீர், நெருப்பு, காற்று, அது பூரா அடித்து மக்களுக்கு ஒரு பாடத்தை கற்பித்து கொடுப்பது கேது. நிறைய கேள்வி கேளுங்க, அதுக்கெல்லாம் ஐயா எந்த தட்சணையும் வாங்க மாட்டோம். நிறைய கேள்வி கேட்குறாங்க. இப்போவே நேற்றுக்கு சொன்னாங்க கமெண்ட்ஸில், ஐயா குருஜி ஃப்ரீயாகவே சொல்கிறாரு, சந்தேகம் கட்ட என்ன வேணாலும் சொல்கிறாருலாம் சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் உங்களுக்கு கண்டிப்பாக எந்த சந்தேகம் இருந்தாலும் சாயந்தரம் கேளுங்க. அடுத்து நாம் காண இருப்பது தனுசு ராசி. காலபுருஷனுக்கு 9ஆம் இடம், இந்த ராகுக்கு 3ஆம் இடம். நான் ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கிறோம், எல்லா அறிஞர்களும் சொல்லியிருக்காங்க, பெரியவங்க எல்லாம். மைக்கை கொடுத்துருக்காரியா, என்ன வேணாலும் பேசுவாரியா, மைக்கை கொடுத்துருக்காரியா, கிறுக்குத்தனமாக பேசுகிறாங்கய்யா, மைக்கை கொடுத்துருக்காரியா, என்னென்னமா பேசுகிறாங்க. அந்த அவச்சொல் வரக்கூடாது தயவுசெய்து. என் கண்மணி நேயருக்கு என்ன போய் சேரணும். இப்போ தனுசில் இருக்குது, உங்கள் தசாபத்தியை பாருங்கள். கரும்பாம்பு செம்பாம்பு, இப்போ நம்ம பேசுகிறது கரும்பாம்பு செம்பாம்பு. ராகு கேதுக்களை பற்றி பேசுகிறோம், பூர்வ புண்ணியத்துக்கு அதிபதிகளை பற்றி பேசுகிறோம். கணக்கு எழுதி கொடுக்கறது இவங்க தானே, கணக்கு எழுதி கொடுக்கறது இவங்க தானே. சனீஸ்வரத்தையும் சித்திரகுப்தனுக்கு எழுதி கொடுக்குறது இவங்க தானே. நம்ம செய்யக்கூடிய பாவ புண்ணிய கணக்குகளை, நம்ம செய்யக்கூடிய பாவ புண்ணிய கணக்கில் எழுதி கொடுக்கறது இவங்க தானே. அதனால தான் உங்களுக்கு ரொம்ப வேல்யூபிள் அதிகம். யாரையும் எந்த இடத்துல குறைச்சி பேசிடக்கூடாது. ராகு மாதிரி கொடுக்க ஆரம்பித்தாங்கன்னா யாரும் தடுக்க முடியாது. அப்படிப்பட்ட பலன் உள்ளது, அவ்வளோ பவர்ஃபுல், 100% பெர்ஃபெக்டாக உள்ளது. நல்ல நிலைமையில் இருந்தால், நல்ல திசாபத்தி நடந்தால், நல்ல பாவகத்தன்மையில், நல்ல சாரத்தில் இருக்கும்போது. அப்போ தனுசுக்கு 3ஆம் இடம் ஏற்கனவே குரு பலம். 3 பயிற்சி உங்களுக்கு கம்பேர் பண்ணி தான் வரும். ஏற்கனவே சாரபலம், சாரபலம், குருபலம், குருசாரம். அடுத்தது ராசிக்கு 3ஆம் இடம். அப்போ எல்லாமே வெற்றியை கொடுக்கக்கூடிய இடம், முயற்சியை கொடுக்கக்கூடிய இடம், முடிவை கொடுக்கக்கூடிய இடம், தெய்வத்தை வணங்கக்கூடிய இடம், சகோதரனை கொடுக்கக்கூடிய இடம், சகோதரியை கொடுக்கக்கூடிய இடம், விளையாட்டை கொடுக்கக்கூடிய இடம், வெளிநாட்டை கொடுக்கக்கூடிய இடம். இதை விட என்ன வேணும்? ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்போ தான் தனுசுக்கு ஒரு புரிதல், ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்போ தான் தனுசுக்கு ஒரு உரித்தான உங்களுடைய ராசியை ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அதனால நிச்சயமாக தனுசு ராசிக்கு ராகு பயிற்சி ஒரு மகத்தான, ஒரு முத்தான, ஒரு சத்தான, தனுசு ராசிக்கு மிக அற்புதமான பலனை கொடுக்கும் என்பதில் மாற்று கருத்து அல்ல. போதுமா? தனுசுக்கு அதே கேது பாருங்க, 9ஆம் இடம், பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய இடம்,
லாபத்தில் ஒரு பகுதி பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய இடம். தகப்பனார் வழி வரக்கூடிய சொத்துக்கள் கொடுக்கக்கூடிய இடம். தகப்பனாரில் எவ்வளவு நீண்ட நெடிய ரொம்ப நாளாக கிடக்கும், ரொம்ப நாளாக கிடந்திருக்கும், அது இப்போ வந்து சேரும், அது வந்து சேரும் உங்களுக்கு. அப்படிப்பட்ட இடம் உங்களுக்கு தனுசுக்கு வந்து கிடைக்கக்கூடிய இடம். அப்போ கண்டிப்பாக ஒரு நல்ல பெண்டிங்காக இருக்குன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, பெண்டிங், எல்லா பில்லும் பெண்டிங்காக இருந்துச்சுங்க, ஒன்று கூட பாஸ் ஆகலை ஐயா, முதலாளி, பண்ணையார், எஜமானே அப்படிங்கிறோம்ல, ஜிஎம் சார் ஒன்றுமே ஆகலை சார், மேனேஜர் சார் ஒன்றுமே ஆகலை, இப்படிலாம் சொல்கிறோம் பார்த்தீங்களா, இப்போ நிறைவேறக்கூடிய நேரம். இது எல்லாம் இப்போ நிறைவேறக்கூடிய நேரம். வெளிநாட்டுக்கு நீங்கள் போகலாம் சார். ராகு கேது வெளிநாட்டுக்குரிய தானங்க ஐயா, ராகு கேது வெளிநாட்டுக்குரிய கிரகங்கள் தானே. அப்போ வெளிநாட்டுக்கு நீங்கள் போகலாம்ல. அங்கே போனாலும் உங்களுக்குரிய தொழில், ஏன்னா நீங்கள் தப்பு பண்ண மாட்டீங்க, போதையாக இருப்பீங்க, நீதி போதனையில் இருப்பீங்க, தியானத்தில் இருப்பீங்க, தவத்தில் இருப்பீங்க, உதவி பண்ணுவீங்க, எல்லாத்துக்கும் ஓடி போய் உதவி பண்ணுவீங்க, உங்களுக்குன்னு சேர்த்து வைக்க மாட்டீங்க. அதனால தான் கஷ்டம், நஷ்டம், நட்டம், லாபத்தை எதிர்பார்க்காம இருக்கக்கூடிய ஆள் தனுசு. பிறருக்கு உதவி செய்யக்கூடிய ஆள் தனுசு. அப்போ ராகுக்கு இது கண்டிப்பாக தனுசு ராசிக்கு முத்தான ஒரு மகத்தான ஒரு நல்ல வழியை காட்டக்கூடிய நேரம் இந்த ராகு இது பயிற்சி. அப்போ கண்டிப்பாக மூல நட்சத்திரம் பிள்ளையார் வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு, பிள்ளையார் வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடை மறக்காதீங்க. காலையில் எப்போதுமே பிள்ளையாரை நினைத்து கொள்ளுங்கள், மாலையில் எப்போதும் ஆஞ்சநேயர் நினைச்சு கொள்ளுங்கள். அப்போ பிள்ளையார் நல்ல வழிபாட்டுக்கிட்டு வந்தால் உங்களோட அந்த தாக்கோதண்ட ராமர், அதே மாதிரி இருக்கக்கூடிய வைணவத்தில் இருக்கக்கூடிய சேதுக்கரை, அதே மாதிரி தேவிப்பட்டினத்தில் கூடிய நவக்கிரக ஸ்தலங்களில் ரொம்ப சிறப்பானது, நவக்கிரக ஸ்தலங்களில் மிக சிறப்பானது, அந்த தலங்கள் போகலாம். அதே மாதிரி ராகுக்கு இருக்க நவக்கிரகங்கள் தலங்கள் சென்னையில் இருக்குது, சென்னையிலையும் போகலாம். கும்பகோணம் சுற்றி இருக்குது, அங்கேயும் போகலாம். சாரங்கபாணிக்கு ஒவ்வொரு அமாவாசைக்கும் அங்கே வந்து துளசி போட மாட்டாங்க, வில்வத்தை போட்டு சாத்தி இருப்பாங்க. வில்வத்தை சாத்தி அர்ச்சனை பண்ணி சாங்கியம் பண்ணி நல்ல பூஜை புனஸ்காரம் பண்ணுவாங்க. சாரங்கபாணி, சக்கரப்பாணி. அதே மாதிரி கேது 9 கோதண்ட ராமர் கோயில் எங்கே இருந்தாலும் போய் நல்லா கும்பிடணும், நல்ல பலனை கிடைக்கும். அதில் மாற்றுக்க அயோத்தி ராமர் இருக்காருன்னு சொல்கிறோம். அதே மாதிரி இந்த மதுராந்தகத்துக்குலாம் ராமர் கோவில் பெரிய, அந்த காலத்திலே வெள்ளையனுக்கே அருள் கொடுத்த ராமர். அந்த மாதிரி ராமர் கோயிலுக்கு போங்க, ஆஞ்சநேயர் வழிபடுங்க, ஆஞ்சநேயர் சாயந்தரம் வழிபடுங்க, வெண்ணக்காப்பு சாத்துங்க, துளசி மாலை போடுங்க, வடை மாலை போடுங்க, புனிதமாக ஒரு 23 சுற்றுங்க, 21 வாழைப்பழத்தை கட்டி போட்டு என்ன வேண்டுதல், ஸ்ரீராம் ஜெயம் ஸ்ரீராம், ஜெயராம் ஜெய ஜெயராம், ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் அந்த நாமத்தை வெளியே கொடுத்து அவங்கக்கிட்ட பிரதர்ஷனம் வச்சிங்கன்னா நிச்சயமாக ஒரு நல்ல மார்க்கத்தை உங்களுக்கு வழி கொடுக்கும்.